சிக்ஸா? எஸ், சிக்ஸுங்க. கிரேட் ஷாட், சிக்ஸுங்க. முதல் பால் டாட்டு, ரெண்டாவது பால் வைடு. அடுத்து ரெண்டாவது பால் வீசினாரு. அந்த பாலை சிக்ஸர் என்ற முறையில் மிட் ஆஃப் திசையில் தூக்கி அடித்தார். பேட்ஸ்மேன் நேம் டிபிசி திருவரந்தை பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றது. செம்பாக்கம் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். 70 ரன் டார்கெட் சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்களா பார்ப்போம். ஆல்ரெடி 8 ரன் வந்துச்சு 3 பாலுக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் 60 ரன் இப்போதான். 60 ரன். ஆமாம், 60 ரன்லாம் இந்த மாதிரி சூப்பர் சிக்ஸ்லாம் பெரிய ரன் தான். அதனால தான் ப்ரெடிக்ஷன் 60 ரன்லாம் பெரிய ரன். ஏன்னா நம்ம நார்மலாக நான் முன்னாடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 100 அடித்தாங்க ஆவரேஜாக. டீம் 90 அடித்தாங்க ஆவரேஜ். செகண்ட் ரவுண்டில் ஆவரேஜாக 80லேருந்து 70 அடித்தாங்க. தேர்ட் ரவுண்டில் 70லேருந்து 65 அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோர்த் ரவுண்ட்லேருந்து 56, 55 அந்த மாதிரி தான் ஆவரேஜ் இருந்துச்சு. எஸ், கரெக்டு. அதான் அந்த 50க்கு மேலே அதிகபட்சமாக 60 அது மாதிரி இருக்குது. 70 அடிச்சிட்டாங்கன்னா ஒன் சைடு கேமாக கூட சில நேரத்தில் மாறிடும். கண்டிப்பாக. நல்ல அடி. இது வரைக்கும் 9 ரன் கொடுத்துருக்காரு. ஒரு ஓவர் இன்னும் முடியல. லாஸ்ட் பால் இருக்கு. 6 கொடுத்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருங்க இந்த போலர். செம்பாக்கம் அணியின் போலர் லாஸ்ட் மேட்சை ரொம்ப நல்லா போட்டாரு. அடிங்க, என்ன அடிங்க. 6ஆ 4ஆ? 6ங்க. கிரேட் ஷாட். ஒரு ஓவருக்கு 15 ரன் கொடுத்துட்டாரு. முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. கிரேட் ஷாட். ஆறுங்க. அந்த டீம் கேப்டன் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காருங்க. அந்த டீம், அதாவது திருவனந்த டீம் கேப்டன். ஒரு நல்ல அடி, மொரட்டு அடின்னு சொல்லலாம். கேட்சா?
இல்லைங்க 2 ரன் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். எஸ் 2 ஓட்டங்கள். ஆஹா ஆஹா மறுபடியும் ஒரு அற்புதமான ஷாட். 2 ஓட்டங்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். எஸ் ஒவ்வொரு ரன்னும் இம்பார்ட்டன்ட். கேட்சா? ஆஹா ஆஹா சூப்பர் கேட்சுங்க, ரியலி சூப்பர் கேட்சுங்க. ஆனா ஷாட் கூட ரொம்ப நல்ல ஷாட்னா, நல்லா கனெக்ட் ஆச்சு. நான் வெளியே போயிடும் தான் நினைச்சேன். நான் வெளியே தான் அகைன்ஸ்ட் விண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சோ அது கேட்ச், அதனால தான் மாறுச்சு. இது ஸ்கொயர் லெக் சைடுல இது பவர்ல போயிருந்துன்னா அது எங்கேயும் வெளியே போயிட்டு இருக்கும். அற்புதமான கேட்சுங்க, சூப்பர் கேட்ச். தேவையான நேரத்தில் இந்த ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல்ட் செட்டப்னா, எக்ஸ்ட்ரா கவர் திசையில ஒரு ஃபீல்டரை வச்சு பவர் ஷாட்டை ஓபன் பண்ண வச்சு ஒரு கேட்ச் எடுக்கின்றது கரெக்டா கையிலேயே போச்சுண்ணா. பால் ஃபீல்டர் இங்கேயும் அங்கேயும் நகர கூட இல்லை. இது ஒரு நல்ல ஃபீல்ட் செட்டப் அண்ட் கேட்சும் நல்லா அற்புதமா பிடிச்சாரு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம. எஸ் எஸ் கரெக்டா சொன்னீங்க. இது வரைக்கும் ஆடின மேட்ச்ல செம்பாக்கம் கேட்ச் மிஸ் பண்ணதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான் கம்பேர் டு ஆல். Batsman bowling right arm over. Come on, Ravana, polla mere easy ball. Score update பண்ண சொல்றாங்க. ஏண்டா? Ready. Covering legs. வேணா வரேன். டைமிங் போட்டுக்கலாம். ரெடியா இருந்துக்கோ அபி.
பேட்ஸ்மேன் கம்மிங் அரவுண்ட் யூ. நல்ல பால் இது, நல்ல பால். நல்ல பால் தானா? நீ ரெடியா இருந்துடா. நல்ல பால் பாய். ஈஸியா போடலாம் பேர். அதே மாதிரி அப்படியே போட, லைன் கரெக்ட். நல்ல பால், நல்ல பால், லைன் பால், லைன் பால். அப்ப ரெடியா இருந்துடா, அப்ப லைன்ல இருந்து வாடா, லைன்ல இருந்து வா. மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் கார்த்திக் அவர்கள். ஆஹா, மீண்டும் ஒரு அற்புதமான டெலிவரிங்க. எல்லாமே ஈஸி ஷாட் மாதிரி தான் டெலிவரி இருக்கு. போலிங் ரமேஷ் மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். கார்த்திக் அவுட் ஆஃப் த பவுண்டரி அடிக்கிறது முற்படுறார். ஒரு பந்து கூட கனெக்ட் ஆகல. இந்த பால் கனெக்ட் ஆகும் இல்ல. சூப்பர் ஓவருங்க போட்டிருக்காரு. 2 ரன் மட்டுமே இந்த ஓவர்ல 2 ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு. பட் அவ்வளவு பேஸ் இல்லாத ஓவரு, ஈஸியா கனெக்ட் பண்ற ஒரு ஓவரா தான் இருந்துச்சு. பட் அதுல கொஞ்சம் ஸ்விங்லாம் இருந்ததுல பேட்ஸ்மேனால அதை கிளியர் பண்ண முடியல. மூன்று ஓவர்கள் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 28க்கு 2. திருவரந்தை அணியினர் 28க்கு 2. அவங்களோட டார்கெட் பிரகாரம், திருவரந்தையோட டார்கெட் பிரகாரம் இன்னும் 40 ரன் அடிக்கணும் 2 ஓவருக்கு. எஸ், அந்த கேப்டனோட எண்ணப்படி இப்போ எவ்வளோ டார்கெட் வச்சிருப்பாங்கன்னா 2 ஓவருக்கு 28, சாரி 3 ஓவருக்கு 28, அடுத்த 2 ஓவருக்கு ஒரு 30 ரன் அடிச்சா போதும், 60 ரன் வந்தா போதும் அப்படின்னு தான் அவங்களோட மனநிலை இருக்கும். போன ஓவருக்கு எப்படி ரன் வராம போச்சு பிரகா? நம்ம பாக்குற மாதிரி அவ்வளவு பேசான ஓவரும் கிடையாது. அதுதான் போலரு ரொம்ப தூரம் ஓடி வராருல. பேட்ஸ்மேனோட கணிப்பு என்ன இருக்குன்னா பால் வேகமா வரும். எல்லா பாலும் டைம் பண்ணியிருந்தாலும் வெளியே பண்ணிருக்கோம். அவர் வந்து டைம் பண்ணாம பேட்டை வேகமா எடுக்கணும்ட்டு பீட்டன் விட்டாரு. இந்த நேரத்துல தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஓவர் வரும்போது அதுல சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி கூட அடிச்சிருக்கலாம். மேபி அந்த பேட்ல பட்டு 2 ரன்ஸுக்கு ஓடலாம். 10 ரன் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல ஒரு 6-7 ரன் கொண்டு வந்திருக்கலாம். முக்கியமான மிஸ்ஸிங் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா கேட்சா அடி. ஆஹா ஆஹா ஆஹா, நல்ல ட்ரைங்க. பாடிய இன்னும் கொஞ்சம் தரையில போட்டு விழுந்திருந்தாருன்னா கேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அவரால் அவ்வளோ கீழே குனிய முடியல. ஆனா கரெக்டா ஃபில் செட்டப்புக்கே போடுறாரு போலர். ஒரு நல்ல அடி. அந்த அணி நம்பிக்கை நட்சத்திரம் பிரதீப் பேட்டிங் ஆடுறாரு. சொன்ன மாதிரி நம்பிக்கை நட்சத்திரம் தாங்க. இன்சைட் எட்ஜ் என்ற முறையில் ஒரே ஒரு ஓட்டம். செம்பாக்கம் நல்ல கம்பேக் கொடுத்திருக்காங்க. 2 ஓவருக்கு 26 ரன் கொடுத்தாங்க. 3வது ஓவர் 2 ரன்னு, 4வது ஓவர் 2 பாலுக்கு 3 ரன் போட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க. எஸ், கரெக்ட். நல்ல அடி. பவுண்டரியா? மேபி போகலாம். அவுட்ஃபீல்ட் இருக்காங்க. நல்ல அவுட்ஃபீல்ட் பவுண்டரி. இதே ஷாட்டை தான் இந்த எண்ட்ல இருந்து ட்ரை பண்ணாரு. எஸ், ஒரு பால் கூட பேட்ல படல. இந்த பால் நல்லா கனெக்ட் ஆச்சு. போலர் பேஸ் கொடுத்ததால இந்த பால் கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கேட்சா இல்லைங்க.
ஒரு நல்ல அடி. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கோவலாங் யுனைடெட் அணி பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஒரு நல்ல பால்ங்க, நல்ல கம்பேக்குங்க. எஸ், ஒரு அற்புதமான டெலிவரின்னு சொல்லலாம். நல்ல கம்பேக்கு. ஆஹா, கேட்சா சிக்ஸாங்க. சிக்ஸுங்க அது. சிக்ஸுங்க. என்ன வெல்கம் பண்றதுக்காகவே ஒரு 6 ஓட்டங்கள் வந்திருக்கு. அந்த 6 ஓட்டங்களோட 4 ஓவர் முடிவடையுது. வணக்கம் மாம்ஸ் அண்ட் பிரகாண்ணா. வணக்கமே கிடையாது உனக்கு. ஐயோ ஏன் இன்னைக்கு 3 மேட்ச், அதுக்கப்புறம் 4வது மேட்ச். ஃபர்ஸ்ட்ல இருந்து உன்னோட பிரசன்ஸ கொடுக்கணும்னு தெரியாதா? ஐ எம் சோ சாரி. ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. அண்ட் 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 43க்கு 3. பால் கேக்குறாரு பாருங்க அம்பையர். சோ 43க்கு 3 அப்படின்ற மாதிரி யார் யார் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிசி திருவனந்தை பேட்டிங்ல அண்ட் ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் பவுலிங்ல. சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சூப்பர் 6. சூப்பர் 6. ஓ இப்படி பேர் வச்சிட்டீங்க. எஸ், சூப்பர் 6. ஓகே 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 ஓகே. சோ இந்த சூப்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டீம் சூப்பர் 3க்கு போக போறாங்க அப்படின்றத இன்னைக்கு மதியம் குள்ள நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா 3 மேட்ச் 6 டீம் ஜெயிக்கிற 3 டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் விளையாடுற வாய்ப்பு பெறுவாங்க. அந்த ஃபைனல்ஸ் யார் யார் விளையாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீம் டைரக்ட் ஃபைனல்ஸ். எப்படி அதை செலக்ட் பண்ணோம்னா நேத்து இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம குலுக்கி போட்டு செலக்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி குலுக்கி போட்டு எந்த டீம் டைரக்ட் ஃபைனல்ஸ் போறாங்க, மிச்சம் எந்த 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு அந்த ஃபைனல்ஸ் உள்ள போறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் 1 ஓவர் இருக்குங்க. 43.3 ஸ்கோர். மாம் சின்ன வரும் 43ல இருந்து இந்த 6 பால்ல. நான் வந்து 60 சொல்லியிருந்தேன். 60ஆ? ஆமா, நான் சொன்னது 60. மைக்கு கிட்ட போவாதீங்க மாம்சே. நல்லா சாஞ்சு உட்காந்தீங்கன்னா சவுண்ட் கேக்குது பாருங்க. அந்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் பிரதீப் என்கிற கிளி அடிச்சாருங்க. கனெக்ட் ஆகலங்க, பேட்ல கனெக்ட் ஆகல. நல்ல லாங் ஆன்ல அடிக்கலாம் ஒரு 6 நினைச்சாரு. ஆனா அபிஷேக் நல்லா போட்டிருக்காரு. இல்ல ஆக்சுவலா கிளியை பத்தி சொல்லணும்னா பிக் ஹிட் அடிக்கிறதுல இவனும் ஒரு ஆள் இந்த ஏரியாலேயே. ஓஹோ, வளர்ந்து வர பிளேயர். சூப்பர் சூப்பர். நல்லா வெளியே ரொம்ப தூரத்துல 6 அடிக்கக்கூடியவர், சிவம் துபை மாதிரி. ஓ எஸ், அதுக்கேற்ற மாதிரி வைடான ஸ்டான்ஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. அதான் சொல்லி முடிச்சாரு. ஜஸ்ட் பிஃபோர் தி பவுண்டரி ரோப்ஸ். வேற அவுட் ஃபீல்டா இருந்தா டெஃபினட்டா இது 4க்கு போயிருக்கும். ஆனா நம்ம அவுட் ஃபீல்ட்ல உங்களுக்கே தெரியும் ஃபோர்ஸ் பார்க்க முடியாது. சோ 2 ரன் 2வது பால்ல. நாலு பால் இருக்குங்க. வைடு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் லாஸ்ட் ஓவர்ல ரொம்ப முக்கியம் பேட்டிங் டீமுக்கு. என்ன 45 வந்துருக்குது இது வரைக்கும். இந்த மேட்ச் தொடர்ந்து அடுத்த 2 மேட்சுமே ஒரு மாதிரி பயங்கர, இந்த 3 மேட்சுமே ஒரு மாதிரி பயங்கரமான மேட்ச் தான். இன்னைக்கு நாளே பயங்கரமான நாள் தான். இன்னைக்கு நாளே பயங்கரமான நாள் தான். வெயிலும் சுட்டெரிக்க போகுது. பரவாயில்ல வம்சி, ஏன்னா கிரவுண்டோட ஹீட்டுக்கு காம்பன்சேட் பண்ணணும்ல. எஸ், இன்னைக்கு ஒரு மாதிரி வெறித்தனமா இருக்க போகுது. வெறித்தனமா இருக்கும் அது. உஷாரா, அதனால ஆகாஷ் அமுச்சுட்டியோ? நானா போனேன், அவனே உஷாராயிட்டான் அவன். நீயாச்சும் ஒருத்தர் பொழிச்சிட்டு போடா. நம்ம சமுதாயத்துல வந்து நீயாச்சும் ஒருத்தர் பொழிச்சிட்டு போடா அமுச்சுட்டியோ? ஓ, அந்த அத்திப்பட்டியில இருந்து அஜித்தை மட்டும் காப்பாத்தவங்களா அந்த மாதிரி. எஸ், நல்ல ஷாட்டா லெக் சைட்ல திருப்பி விட்டு ஒரு சிங்கிள். பம்பரை மாட்ட சுத்திச்சு பாத்தீங்களா பந்து? ஆமா, நல்லா போட்டிருக்காருங்க அபிஷேக். பெரிய ஷாட்ஸ் கொடுக்கல கடைசி ஓவர்ல. சோ அருண் 4 பால்ல 12 அடிச்சிருக்காரு. இந்த பால்ல இன்னும் 2 பால்ல, சாரி 3 பால்ல. பேட்ஸ்மேன் சொல்லுவாங்கப்பா, வெளியே இருந்து எதுவும் பேசாதீங்க. பேட்ஸ்மேன் எதா இருந்தாலும் முடிவு எடுப்பாங்க. umpire to third umpire, we have a review for so there is a player review for checking.
we are checking the checking. ஸோ அடுத்த 2 மேட்ச் யார் யாருக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் டீமான எல்எல்எஃப் மாமல்லபுரம் அண்ட் இந்த டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் கேட்டரான கோலம் யுனைடெட் ஏ, இந்த 2 டீமும் அடுத்தபடியாக மோத போகிறாங்க. ஸோ வி வாண்ட் டு செக் இன் another angle. 3 minutes வந்துடுறேன். ஓகே மாம்ஸ். ஸோ ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மடங்குது. ஸோ நோ பால் அப்படிங்கிறது தான் டிசிஷன் வந்திருக்கு இங்கேருந்து. ஸோ பேட்டிங் சைட் ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆட்டத்தை வெளிப்படுத்தணும்னு ஆடுங்க. அப்போனன்ட் தப்பு பண்ணுவாங்க, அதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் ஒரு வீரனுக்கு அழகில்லை. ஆனால் இங்கே செக்கிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்த மேட்ச். அருண் ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க. ஓபி பால் தூக்கி ஓன்னு அடிச்சிருக்காரு. கேட்சா தட்டி விட்டுருக்காரு. கேட்சை மிஸ் பண்ணி ஃப்ரீ ஹிட் பால் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. இப்போ பிரதீப் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காருங்க. 49 வந்திருக்கு. எங்க மாம் சொன்ன ஸ்கோருக்கு இன்னும் 11 ரன் பின்னாடி இருக்காங்க. அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டா கன்வெர்ட் பண்ண முடியல. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா. அவுட்டு அவுட்டு அழகா அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், நல்ல பவுலரும் நல்ல த்ரோ அடிச்சதுனால புடிச்சு டக்குன்னு அடிச்சிட்டாரு ஸ்டம்ப் மண்டையிலேயே. அங்க ஒரு விக்கெட் போயிருக்குது. 49க்கு 4. டிஜே 4.4 ஓவர்ஸ்ல 49க்கு 4 ரன் அவுட்டோட அந்த விக்கெட் வந்திருக்கு. இன்னும் ஒரு ரன் வரல. ஸோ கண்ணன் கண்ணன் அவர் தான் இப்போ உள்ள போறாரு. ஹரி இன்னும் எத்தனை பால் பாருக்கு? இன்னும் 2 பால் தான் இருக்கு. 2 பால் 2 பிக் ஹிட் வருமா பார்ப்போம். அதுக்கு தானே எல்லாரும் வெயிட் பண்றாங்க பேட்டிங் சைடுல இருந்து. ஹரி இந்த நேரத்துல இந்த ஸ்கோர் போதும்னு நினைக்கிறியா? பெரிய ஷாட் வச்சிருக்காருப்பா. 6 பெருசா வச்சிருக்காரு. லெக்ல மடக்கி ஸ்கொயரா 6. சோ வச்சிருக்காருப்பா. எஸ் 55 வந்திருக்குது. இந்த ஸ்கோர் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பவுலிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கோர் போதுமானது. சோ பவுலர் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அந்த நோ பாலுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிதம் மிஸ் ஆச்சு ஆயிருக்கு. அருண் நல்லா ஆடிட்டு இருக்காரு இந்த நாக் அவுட்ல. ஒரு முக்கியமான மேட்ச். திருப்பி ஒரு ஷார்ட் பால் கரெக்டா போகும்னு நினைக்கிறேன். கரெக்டா பிக் பண்ணிருக்காரு. ஆனா பிரகானா நீங்க கேட்ட மாதிரி 2 பால்ல 2 பெரிய ஹிட் வந்திருக்கு. சோ இத்துடன் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமாவோட ஸ்கோர் ப்ராஜெக்டட் ஸ்கோர் கரெக்டா வந்திருக்கு. 61 62 அடிச்சா வின். எஸ். சோ இந்த மேட்ச் டிபிசி திருவனந்தபுரம் 61க்கு 4 அப்படின்ற மாதிரியான நிலைமையில முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல 62 சேஸ் பண்ணுவாங்களா நம்ம ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம்? பண்ணுவாங்களா? கண்டிப்பா. எஸ், அந்த ஒரு நம்பிக்கையோட தான் அவங்களும் பேட்டிங் பண்ண வருவாங்க. சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோவலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1ஓட சூப்பர் 6 பார்த்துட்டு இருக்கீங்க. இது 20வது நாள். இந்த 20வது நாளோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் நம்ம நாளைக்கு விட்டு நாளானைக்கு ஃபைனல்ஸ் மட்டும் பார்க்க போறோம். சோ let we meet in the second half of this LLF team players. நான் தான் உங்க கர்ணா பாலச்சந்தர். இவர் வந்து சிபி வினித். எதுக்காக இந்த வீடியோனா எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் பிரசன்ஸ்
கோவளம் ஃபேஸ்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. நம்ம அண்ணன் கோவளம் சுந்தரன் வந்து நடத்துறாரு. அதுக்கு கானா பாலச்சந்தர் வர ஜூன் 1-2 தேதியில வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து வெறும் இசை நிகழ்ச்சி மட்டும் இல்லாம ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுல இருக்குது. உங்களுக்காக டம்கு டம்முக்கு டம்முக்கு டம்மா டம்கு டம்முக்கு டம்முக்கு டம்மா டம்கு டம்முக்கு டம்முக்கு டம்மா மிஸ் பண்ணாத டம்முக்கு 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 டம்மா டம்முக்கு 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 டம்மா டம்முக்கு 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 டம்மா கொல்ல பண்ணாத மிஸ் பண்ணாத. தேங்க்யூ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ரீதா துணிதாசன், STS ஃபவுண்டேஷன் சுந்தர் சார் நடத்தும் வருகின்ற 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவளம் ஃபெஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்க வரேன். நான் மட்டும் இல்லைங்க, என்னோட டீமோட வரேன். நிறைய பேர் சந்திக்கிறாங்க, நிறைய டீம் நடக்குது. ப்ரோக்ராம் வந்து லைவா பார்க்கணும்னா கோவளம் ஃபெஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ஜூனியர் நித்யா பேசுறேன். வர ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து நம்ம கோவளம்ல STS ஃபவுண்டேஷன் பிரசன்ஸ் வழங்கும் நம்ம சுந்தரன் நடத்தும் கச்சேரிக்கு தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். நம்ம சுந்தரன் கச்சேரி பண்ணாலே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அது டெஃபினட்டா திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம வாங்க, நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. We are very soon. Thank you. வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி எந்தாரி எந்தாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி எந்தாரி எந்தாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி. கோவளம் ஃபெஸ்ட், அதுல நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிரபலங்கள் வராங்க. சோ நிறைய பேர் நமக்கு பிடிச்ச கானா சிங்கர்ஸ், ஏன் நம்ம இவர்ல உங்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி ரத்த கொதிப்பு அவர்லாம் வராராப்பா. சோ ஜாலியா ஃபன் பண்றோம், மஜா பண்றோம், சோ பண்றோம். இங்க பேட்ஸ்மேன்ஸ் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. ஹரி, சொல்லுங்கண்ணா. அது ஏதோ சொன்னீங்க, உங்கள் மகிழ்ச்சி. யார் சொன்னது அது? இவரு ரத்த கொதிப்பு என்ன சொன்னாரு? உங்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி. ஓ, நல்லா இருக்குல்ல இந்த டேக்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், அதே நம்மளும் சொல்லலானே, உங்க மகிழ்ச்சிக்காக STS நிகழ்ச்சி மஜா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோ வாங்கோ என்ஜாய் என்ஜாமி. அதேதான், என்ஜாய் என்ஜாமி, வாங்கோ வாங்கோ ஒன்னாகி. அந்த பாட்டு செம்மையான பாட்டு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது STS ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவளம் ஃபெஸ்ட் 2020 கிரிக்கெட் டூர்னமெண்ட் சீசன் 1ல ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிடலாம். 5 ஓவருக்கு 62. ஸ்டார்டிங் வித் ஸ்பின்னர். இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஸ்பின்னரை வச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஐடியாவா இருக்கும்? நல்ல பாலுங்க, நல்ல பாலு. ஸோ ஸ்பின்னர் வச்சு அட்டாக் பண்ணும்போது பேட்ஸ்மேனுக்கு பேஸ் கிடைக்காது. அட் த சேம் டைம் விக்கெட்ஸ் விழறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது ஒரு நல்ல பால்ங்க, டெஃபினட்டா. ஸோ அபிஷேக் ஹோல் இப்போ கொஞ்சம் லோ ஃபுல் டாஸா போட்டாரு. பட் couldn't get any runs out of the ball. Single இல்ல, டாட் மட்டுமே. 2 பால் 2 டாட். So dot balls are very crucial here. அடுத்த பால் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் த லென்த்ல போட்டாரு, தூக்கி விட்டுருக்காருங்க. ரொம்ப கிரேட் ஷாட். பேட்ஸ்மேன் ரொம்ப 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 நல்ல ஷாட். பேக் ஃபுட்ல வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா கவர் திசையில ஒரு அடி. எஸ், ஹலோ. சோ தேவைப்படக்கூடிய 10 சிக்ஸர்ல ஒரு சிக்ஸர் வந்திருக்கு. ஒரு கிரிக்கெட்டிங் டேர்ம் சொல்லுவாங்க, யூ மிஸ் ஹை ஹிட் அப்படின்ட்டு. அதுதான் இங்க நடந்திருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட் இது. 4 ஓட்டங்கள்ங்க. 4. சோ 4 பால்ல 10 ரன் வந்துருச்சுங்க.
ஸோ ஸ்டார் ஆஃப் இந்தியா சிம்பாக்கம் ஒரு நல்ல ஒரு சேஸை நமக்கு முன்னாடி ஷோகேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அபிஷேக் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அவரு கூட நான் ஸ்ட்ரைக்கர்ல விக்னேஸ்வரன் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளோட ஸ்ட்ரைக்கர் விளையாடுறத. ஓ நோ பால் கேக்குறாங்க. ரிவ்யூ வேற போயிருக்காரு. எஸ் அம்பையா we have a player review for no ball. ஹைட் நோன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு முறையீடு, நோ பாலுக்கான முறையீடு. இல்ல So we are checking another angle. இந்த ஆங்கிள் காட்டுங்க. கோவலாங் யுனைடெட் டீம் வாங்க போட்டோ ஷூட் எடுத்துங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. கோவலாங் யுனைடெட் டீம். ஓகே பால் இஸ் டிப்பிங். கேப்டன் வாங்க, பிளேயர்ஸை கூப்பிட்டு வாங்க. அப்படியே பிரசன்டேஷன் ஏரியால ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். So decision is failure for the batting team. Umpire decision is a correct ball. So நல்ல பாலுங்க அது. Ball is dipping. இதே மாதிரி ஒரு பால்ல விராட் கோலி அவுட் ஆவார். ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் கரெக்டா பெயில்ஸ்ல வந்து அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு பால் இது. சூப்பர் bowling. இங்க பாத்தீங்கன்னா 5 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. என்னதான் ஒரு 6 ஒரு 4 போனாலும் 5 பாலுமே அபிஷேக் தான் ஆடி இருக்காரு. சின்சான் எஸ் மாம்ஸ். ஆஹா கொடை கிளம்பி இருக்கு. விக்கெட் ரொம்ப வினோத் ரொம்ப கம்ஃபர்டபிளான ஒரு கேட்சுங்க. சோ முதல் ஓவர் இருக்காரு. யாருக்கு சாதகமா போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பவுலிங் டீமுக்கு சாதகமா தான். இல்ல பாதி சொல்லலாம். ஏன்னா 10 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவங்க இழந்திருக்காங்க. அதுதான் முக்கியம். சோ ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் 10க்கு 1. இன்னும் 4 ஓவருக்கு 52 அடித்தால் வெற்றி. எஸ் 24 பாலுக்கு 52 அடிக்கணும். முடியுமா? கண்டிப்பா டெஃபினெட்லி முடியும். ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களே, இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கவங்க கண்டிப்பா அடிப்பாங்க. எஸ் அடிக்கக்கூடிய ஒரு டீம் தான். அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிபிசி திருவனந்தை அந்த டீமையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவங்களும் பவுலிங்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம். ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் 10க்கு 1. 10க்கு 1. 24 பால் செம்மையா இருக்கும். ஹரி விக்னேஷ் வாஸ் கோகுல் கிருஷ்ணன் நல்ல பால் கால்லே போட்டிருக்காரு. சரியான ஒரு யாக்கர். நல்ல பால். ஸோ பேட்ஸ்மேனை அட்டாக் பண்ற லைன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கு. திடீர்னு சர்ப்ரைஸா போற ஷார்ட் பால். அண்ட் மொதல் பாலே யாக்கர் இறக்குனாங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு கால் வராது. அதுக்கப்புறம்
எஸ் நேத்து இதே பேட்ஸ்மேனுக்கு இதே பால் போட்டாங்க, 2 6 அடிச்சாரு தொடர்ந்து இதே பேட்ஸ்மேன் தான். யா ஸோ அந்த நோ லுக் ஷாட்டை பத்தி சொல்றீங்க. எஸ் சம பவுலிங், நல்ல பால். எனக்கு தெரிஞ்சு ஹரி இந்த பேட்ஸ்மேன் வந்து எல்லா பாலும் அடிக்க போல, சரி எந்த பால் வரும் அந்த பாலை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஆனா பேட்ல ஆடலையே. ஆடுவாருப்பா அவரு, பாரு அங்க பாரு. ஷாட் பெருசா பால் மிஸ் பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க ரோஹித் சர்மா. அவுட் இல்லங்க, பால் கையில மாட்டி இருந்தா அங்க ஒரு வாய்ப்புங்க. சோ 3 பாலுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஸ்கோர் 11. இந்த ஓவர் பெருசா ஆடணும், இந்த ஓவருக்காக ரன்னே இல்லை. ஆனா இங்க பவுலிங் டீம் என்ன நினைப்பாங்க, இந்த ஓவர் சப்பையா முடிச்சிடணும், ரன்னு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. சம ஷாட்டுங்க, கரெக்டா அடிச்சிருக்காரு பேக்வர்ட் பாயிண்ட்ல ஒரு சிங்கிள். சோ 2 ரன் தாங்க இந்த ஓவர்ல. நல்லா போட்டுட்டு இருக்காரு கோகுல். இது வரைக்கும் 2 பால் இருக்கு, பெரிய ஷாட்ஸ் வருமா? திருப்பி இந்த பேட்டர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கோகுல் வாஸ் விக்னேஷ். ஓ ஒரு நல்ல வைடு லென்த் கரெக்ட், லைன் தப்பு. சோ உதிரிகள் உங்களோட எதிரிகள் இந்த நேரத்துல போலஸ் பார்த்து தான் போடணும். மறுபடியும் ஒரு வைடு பிரஷர். மீண்டும் ஒரு வைட் போட்டிருக்காரு கோகுல். ஆக்சுவலா வைடு தான் போடக்கூடாது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. நல்லா போட்டுட்டு இருக்காரு இது வரைக்கும் அவரு. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்னு சொல்லலாம். அதாவது அவரோட ஃபேவரட் ஷாட் இதுதானா? எஸ். நம்ம எல்லா மேட்ச்லயும் பார்த்துட்டு இருக்கோம் இவரோட ஷாட்டை. இந்த ஒரு ஷாட்டுக்காக அவர் ரொம்ப ஆடிட்டு இருக்காரு. இந்த ஒரே ஒரு ஷாட் தான். இந்த நோ லுக் ஷாட்டை அவர் தூக்கத்துல எழுப்பி விட்டா கூட ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா ஆடுவாரு. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன். ஆனா இதே ஷாட்ல தான் அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல பறி கொடுத்தாரு. பேட்ஸ்மேன் இஸ் அக்ரெசிவ் நவ. அதுக்காக ட்ரை பண்ணாரு, ஆனா அது வைட். ஒரு அகல பந்தாங்க. சோ இந்த ஓவர்லயே அவங்களுக்கு தேவையான ரன் வந்துருச்சு. 11 ரன் வந்திருக்கு. தட்டி விட்டுட்டு சென்சிபிள் பேட்டிங். இங்க சிங்கிளோட ஸ்ட்ரைக்க தக்க வச்சுப்பாரு விக்னேஸ்வரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 22க்கு 1. கரண்ட் ரன் ரேட் 11. ரெக்வயர்ட் ரொம்ப அதிகமான இல்ல 13. ஸோ 2 ரன் பிஹைண்ட்ல விளாடுறாங்க. கண்டிப்பா ஒரு ஓவர் கண்டிப்பா மேக்ஸிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. இன்னும் 3 ஓவர் கரெக்டா 40 அடிக்கணும். முடியுமா சான்? கண்டிப்பா முடியும். இங்க விக்னேஷ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த ரன் பாசிபிள் இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ் பாசிபிள் இருக்கு. 2 ஓவருக்கு 22. ஸோ இந்த பாடல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரனுக்கு தான். இப்போ வரைக்கும் அவர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்கார். இப்போ அவரோட ஃபேவரட் ஷாட்டுக்கு அகைன்ஸ்ட் த விண்டில் ஆடிட்டு இருக்காரு. bowling ball அவர் low full toss போட்டுருக்காரு. ஓ நல்ல ஃபீல்டிங் அங்க சொல்லலாம். சோ சான்ஸ் ஃபார் தி கேட்ச் அங்க இருந்துச்சு, இருந்தாலும் முடியல. இங்க அடுத்த bowler யாருன்னு பாத்தீங்கன்னா கெஜா. பாலா இல்ல கெஜா. ஓ கெஜா யார் தெரியுமா? நம்ம பிரகாண்ட ஃப்ரெண்ட். எஸ் ஆமா, இவரு அந்த காலத்து bowlerனு சொல்லலாம். ஆஹா நல்லா போட்டுருக்காரு பாங்க கெஜா. சர்ப்ரைசிங் ஸ்லோவர் ஒண்ணுங்க. இப்படிதான் யூஸ் பண்ணணும் ஸ்லோவர். அண்ணா அடுத்த மேட்ச்க்கான டாஸ் எல்எல்எஃப் பிட்வீன் கோவளம் யுனைடெட் ஏ டாஸ்க்கு வந்துருங்க. மேட்ச் முடிஞ்சதும் போட்டுக்கலாம். ஓகேண்ணா, கிரவுண்ட்ல போய் போட்டுக்கலாம். ஓகே மாம்ஸ்.
ஒரு ஷாட் போட்டிருக்காருங்க. சிக்ஸுங்க. அரைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லலாம் நம்ம. சிக்ஸுங்க. 6 பனிஷ் பண்ணிருக்காருங்க அந்த பால. ஏன்னா தப்பான பால். இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பால் போடவே கூடாது. ஆக்சுவலா அது ஒரு குட் லென்த் பால் இருந்தா கூட பரவாயில்ல. அது ஒரு நல்ல ஷார்ட் பிச் டெலிவரி. அழகா லட்டு மாதிரி வந்தது. சாப்பிட்டு இருக்காருங்க 6 ரன்கள். எஸ், இந்த மாதிரி 1 பத்தாது, இன்னும் 2 3 4 5 6 வரைக்கும் தேவைப்படும் இந்த 6. இந்த ஓவர்ல எனக்கு என்னமோ இன்னொன்னு இருக்குன்னு தோணுது. கண்டிப்பா. ஓ பாயிண்ட் மேல அடிச்சிருக்காருப்பா. சிக்ஸுங்க. எலகண்டான ஷாட், எலகண்டான ஷாட். சூப்பர்பா இருந்துச்சு. வெல் எக்ஸிகியூட்டட். நின்னு வெயிட் பண்ணி நாக் அவுட்ல இந்த மாதிரி ஒரு ஷாட் பார்க்கவே நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் தான் சொல்லும். என்ன நீங்க விக்னேஷ பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க? சஞ்சய்னா சும்மாவான்ற மாதிரி அடிச்சு காமிச்சிருக்காருங்க. அண்ட் ரீப்ளேல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த ஷாட். அதாவது பாயிண்ட் மேல இப்படி ஒரு 6 அடிக்கிறதுலாம் அது ரொம்ப கஷ்டம். ஒரு பாயிண்ட் மேல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காருங்க இங்க சஞ்சய். சோ கெஜா அவர்களை டேக் ஆன் பண்ணிருக்காங்க. ஹேட்ரிக் ஆன் ஹேட்ரிக். இது வரைக்கும் 2 6 கொடுத்திருக்காரு கெஜா. ஒரு சிக்ஸுங்க. நல்லா பெருசா வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. ஹேட்ரிக் 6. எஸ், இதோட இந்த நேரத்துல இருந்து இந்த 6ஓட மேட்ச் மாறிட்டு வருதுங்க. டெஃபினட்டா இன்னும் இந்த ஓவர்ல ஒரு பால் இருக்கு. ஸ்கோர் ஆல்ரெடி 41 41. எஸ், பேட்டிங் டீம் பெவிலியன் டக் அவுட் ஜாலியா இருக்கு. இந்த ஓவர்ல ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் பால். பார்க்கலாமா? இல்லப்பா, இல்லங்க, நல்ல கனெக்ஷன் இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. போயிருக்கு. ஒரு டாட்டா மாறி இருக்கு. இதோட 3 ஓவர் முடி. ஆமா, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 41 for 1. சோ எஸ், இன்னும் 2 ஓவர் தாங்க இருக்கு. 2 ஓவர்ல 12 பாலுக்கு 21 ரன் வேணும். அதாவது ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சா போதும். சூப்பர் கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் இருக்காங்க. டிபிசி திருவனந்தை இங்க இருந்து ஒரு கம்பேக் கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா எப்படி ஆர்சிபி 10வது இடத்துல இருந்து பிளே ஆஃப்ல வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பிலீவபிள் விக்டரியா இருக்கும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 41க்கு 1. தேவைப்படும் ரன்கள் 21. இன்னும் 4 ஷாட் ஆடினா போதும். ஒரு 4 6 21. 12 balls. போலர் நேம் இங்க பாத்தீங்கன்னா நட்ராஜ். இங்க ஒரு நட்டு வந்திருக்காரு. சோ அதை எதிர்கொள்ளவர் விக்னேஷ். நல்ல கேட்ச்பா. விக்னேஷ் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் சைடுல தூக்கி அடிக்கலாம்னு பார்த்தாரு. பட் ஆனா முடியல, கரெக்டா கனெக்ட் பண்ண முடியல. முக்கியமான பேட்ஸ்மேன் விக்கெட்டை எடுத்திருக்காருங்க. எஸ், நட்டுன் பேர் வச்சாலே நல்ல பவுலிங் போடுவாங்களோ. எஸ், ஆமா. ஒரு ஷார்ட் பால் போட்டாரு, விக்கெட் பெருசா கனெக்ட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு அது எதனா பாலை சுத்தி விட்டுருப்பாரோ. இருக்கலாம், வாய்ப்பு. ஒரு நல்ல கேட்ச்னு கூட சொல்லலாம். யா, டெஃபினட்டா அந்த கேட்ச் நம்ம பாராட்டணும். அண்டர் பிரஷர்ல இந்த மாதிரி ஒரு கேட்ச் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. விக்னேஷ் அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. இங்க இருந்து டிபிசி திருவனந்தை கம்பேக் கொடுப்பாங்களா? எஸ், கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா பேக் டு கிரிக்கெட்ல வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த கேட்ச் மூலமா பேக் டு தி ட்ராக்னு சொல்லலாம். பேக் டு தி ட்ராக்னு சொல்லலாம். சோ இப்போ அவங்க கண்ட்ரோல்ல மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. இந்த கேட்ச் பிடிக்கிற வரைக்குமே பிரஷர்ல தான் இருந்தாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. ஏன்னா போன ஓவர்ல அந்த மாதிரியான ரன்ஸ் வந்திருக்கு. சோ இங்க புது பேட்ஸ்மேன் எல்லாம் வந்திருக்காரு. ஹானட்ராஜ். இவர் தான்ப்பா நேற்று நான் ஹேனெட் ராஜ்னு படிச்சுட்டேன். அப்புறம் அந்த தம்பி வந்து சொன்னாரு ஹானெட் ராஜ். கரெக்டா? ஹேனெட் கரெக்டா? ஹேனெட் கரெக்டா தான் படிச்சிருக்கா? என்னங்க இது, என்ன போய் கரெக்டா படிச்சிருக்கேன். செகண்ட் பால் ரெடியா இருக்காரு நட்டு. ஓ, நல்ல பால், நல்ல பால் போட்டிருக்காருப்பா. நல்ல பாலுங்க. நீங்க பாத்தீங்களா? தேவையான நேரத்துல 2 டாட்டுங்க.
இந்த மாதிரி டெட் எண்ட்ல வந்து அந்த இடத்துல போறது ரொம்ப கஷ்டமானது. அண்ட் இதுதான் டிசைடிங் ஓவரும் கூட. எஸ் கரெக்ட். நீங்க நட்டு வெர்சஸ் நெட்டு யார் அடிப்பா பார்க்கலாம். ஐயோ நல்ல ஷாட், நல்ல ஒரு பவுன்சர் ஒன்னு போட்டுருக்காருப்பா. நல்ல ஷாட் பட்டிருந்தா 6 தாங்க அது. ஆஃப் சைடுல நல்ல பவுன்சர் சொல்லலாம். நல்ல பவுன்சர் தான், எதிர்பார்க்கல. அதாவது ஷார்ட் லென்த்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி எந்த ஏரியால போணுமோ அந்த ஏரியால போட்டிருக்காரு. எஸ், இங்க ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர்னு கூட சொல்லலாம். 4வது பால். இப்போ குட் லென்த், கொஞ்சம் கொஞ்சமா லென்த்தை மாத்தி மாத்தி செம்மையா போடுறாருங்க இங்க. எஸ், இங்க நட்ராஜ் நல்லா போட்டுட்டு இருக்காரு. போட்ட 4 பாலும் நல்ல பால். ஒரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், செகண்ட் பால் டாட், தேர்ட் பால் டாட், ஃபோர்த் பாலும் டாட். 5வது பால் என்ன வரும்? சிங்கிள். குரூஷியலான ஓவர் போட்டுட்டு இருக்காரு நட்ராஜ் இங்க. சோ இந்த நேரத்துல அவரு மாம்ஸ் இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஓவர், இந்த மாதிரி ஒரு ஓவர், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைச்சேன். பட் அதை நான் சொல்ல விருப்பப்படல. அடுத்தது சொல்றேன். வைடு. ஐயோ நல்ல பால், நல்ல பால் தான், ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு வைடு மட்டும் கொடுத்திருக்காருங்க. ஒரு ரன் வந்திருக்கு. எஸ், பேட்ஸ்மேன் கான்சென்ட்ரேட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா இந்த பால் மட்டும் டாட்டா இருந்துச்சு அப்படின்னா மெய்டியன் விக்கெட் ஓவர். இந்த மாதிரி சூப்பர் 6ல எஸ், இங்க ஒரு ஷாட் வந்தாலும் பேட்ஸ்மேன் கரெக்டா இருக்கும், ஒரு டாட் வந்தா பவுலர் கரெக்டா இருக்கும். நல்ல லென்த், நல்ல லைன், வைடு கிடையாது, டாட் பாலோட முடிச்சிருக்காங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு. ஒன்னு அவர் மிடில் ஸ்டிக்ல வந்து பேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். எஸ், சோ அப்ப கனெக்ட் ஆயிருக்கும். சோ அதனால தான் நான் முன்னாடி அதை சொல்லல. இல்லனா அந்த பாயிண்ட்ல ஒரு 6 அடிச்சாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கணும். சோ இந்த நேரத்துல விக்கெட் கையில நமக்கு நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி டெலிவரி டாட் பால் கொடுத்திருக்காரு. பிரஷர்ல இவர் விளையாடிட்டாரு. கண்டிப்பா. சோ என்ன ஸ்டிக் எடுத்து லெக் ஸ்டிக் எடுத்து விளையாடிருப்பா, அப்படியே அதுலயே விளையாடிட்டாரு. எஸ், ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா லெக் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் இங்க. ஆனா நட்ராஜை நம்ம பாராட்டி ஆகணும். கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமா நட்ராஜ் இருப்பாரு. இங்க ஸ்கோர் பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 42, ஒரே ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் தூக்கி இருக்காருங்க நட்ராஜ். இன்னும் 6 பாலுக்கு 20 ரன் அடித்தால் வெற்றி. முடியுமா? முடியும். இங்க அந்த லாஸ்ட் ஸ்ட்ரைக், அந்த பிரஷர்ல லாஸ்ட் ஓவர் வேற யாருன்னா விளையாடி இருந்தா கூட, இப்ப அதாவது பவுலிங்க கணிச்சு விளையாட இருந்தா ஒரு ரிவர்ஸ் ஷாட் அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஆஃப் ஸ்டிக்கு வந்து ஒரு ஸ்கூப் அடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா அண்டர் பிரஷர்ல அந்த மாதிரியான எஸ் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா வரல. அதனால தான் நான் அந்த கமெண்ட்ரியில கூட அதை நான் பேசல. எஸ், சோ இங்க லாஸ்ட் 6 பாலுக்கு 20ங்க. 6 பாலுக்கு 20 பாசிபிள். 3 போத் சைடு பாசிபிள். கண்டிப்பா வித் தி விண்ட்னு சொல்லலாம், அடிக்கிறது பட்டா போய்டும். இந்த சூப்பர் 6ல சூப்பரான மேட்சை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டீமும். சோ இவ்ளோ எக்ஸைட்டிங்கான வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட் நீங்க பாக்குறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 ஓட 20வது நாள்ல தான். மாம்ஸ் இங்க பாத்தீங்கன்னா சஞ்சய் இஸ் ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே 6 பால் 19 டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், அருண் வாஸ் சஞ்சய். இந்த பேட்டில் எப்படி இருக்கும் சொல்லுங்க மாம்ஸ்? எல்லாரும் எதிர்பார்க்கிறது தான், எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு அருண் சஞ்சய். அந்த 2 ஓவர்ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. போன ஓவர்ல இருந்து அங்க செலிப்ரேஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். செலிப்ரேஷனை பாத்தீங்களாங்க, செம்மையா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓவர்ல மொத பால் டாட் எடுக்கிறது எவ்வளவு முக்கியம், அதுல விக்கெட்டே எடுத்திருக்காங்க. எஸ் கரெக்ட். சோ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த எக்ஸைட்டிங்கான டோர்னமெண்ட்டை உங்களுக்காக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் கமெண்ட்ரி பாக்ஸ்ல எஸ்பி ஹரிகரன். என் கூட 2 பியூட்டிஃபுல் கமெண்டேட்டர்ஸ், ஒன்னு நம்ம சங்கு மாம்ஸ் அண்ட் another one is our Chan. சோ என்ன गाइस, பிரஷர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா ரீ? எஸ் மாம், போன ஓவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓவர் அவர் நல்லா போட்டுருக்காரு. போன ஓவர் மொத பால்ல இருந்து பிரஷர்ங்க. எஸ், நட்டு அங்க ஒரு ஆணி அச்சா மாதிரி போட்டாருன்னு சொல்லலாம். நட்டு நல்லா டைட் பண்ணிருக்காரு இந்த மேட்சை. நல்ல ஷாட் ஆயிடுச்சு, டிராவல் ஆவல, கேட்சா. ஓ ட்ரைன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல. பரவாயில்ல, நல்ல ட்ரை. அது சிங்கிள் மட்டுமே. இந்த பீச்சா மாறி வந்தா ஓடி வந்து பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை பிடிச்சிருந்தா முடிஞ்சு. ஒரு சிங்கிள் வந்திருக்குங்க இந்த 2வது பால்ல. இன்னும் 4 பால் இருக்கு. 4 பாலுக்கு 19. இப்போ ஒரு பெரிய ஹிட் போச்சுன்னா அப்படியே பார்வையாளர்களுக்கு குதூகலமா ஆயிடும். ஓ நல்ல பாலா,
4 பாலுக்கு 18 3 பெரிய ஷாட் போதும் இந்த மேட்சை வின் பண்றதுக்கு நம்மளோட பேட்டிங் சைடுக்கு. இன்னும் மேட்ச்ல உயிர் இருக்கு. எஸ், உயிர் இருக்கு. ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்க 310 பேருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. உயிர் இருக்கு இருக்கு. அற்புதமான டெலிவரிங்க. இன்னமும் இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. 3 ஹேட்ரிக் சிக்ஸஸ் முடிஞ்சு. ஹேட்ரிக் ஆஃப் ஒரே ஒரு ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர். ஸ்கோர் இப்போ 44க்கு 3. ஹார்னெட் ராஜ் எல்லா பாலும் டாட்டுப்பா. திருவருந்த கையில போயிடுச்சுங்க மேட்ச். எஸ், திருவருந்த கையில போயிடுச்சுங்க. ஏதாவது மாயாஜாலங்கள் ஏற்பட்டா மட்டுமே. மாயாஜாலமா? ஆமா, ஆகாஷ் பைட்டா மாம்ஸ் மந்திரம் போட யாரும் இல்ல. போலர் கையில தான் இருக்குது, பேட்ஸ்மேன் கையில கிடையாது. ஷாட் இங்க டிஸ்டன்ஸ் இல்ல. டிஸ்டன்ஸ் இருக்கா? நல்ல டிஸ்டன்ஸ் இல்ல. சொல்லலாம். கேட்சிங்க, சூப்பர் கேட்சிங்க. செக். சோ 7 பால் 8 பால் விளையாடி ஒரு ரன் கூட எடுக்காம நம்ம ஹார்னட் ராஜ் அவுட் ஆயிருக்காரு. அடுத்த ஆட போற இரண்டு தயாராக நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த மேட்ச் நோ கமெண்ட்ரி, 1 man ஆர்மி. ஓகே, நோ கமெண்ட்ரி, 1 man ஆர்மியா? அதாவது உங்க கூட ஓஹோ கனெக்ட் ஆகுற. சுந்தரனா, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எஸ், மார்னிங் சுந்தரனா. இந்த ஒரு தருணத்துக்காக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்க கூட சேர்ந்து ஒரு மேட்ச் ஃபுல் கிரிக்கெட்டோட கமெண்ட்ரி பண்ணணும்னு சொல்லி. 17 லட்சம் போச்சு இன்னைக்கு. அப்படியா? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? எதுக்கு 17 லட்சம்? போன மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம்ல, 2 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆவணும்ல. சோ பாத்துக்கோங்க, எங்க அண்ணனோட ஒரு மணித்துளிகளும் புனிதமானது, பொக்கிஷமானது. அதை தாண்டி இவர் இங்க வந்து விளையாடுறாரு அப்படின்னா கிரிக்கெட்ல இருக்கிற வெறி. எஸ், வேற எதுவுமே இல்ல. லவ், பாசம், அன்பு, வெறி, என்ன வேணா சொல்லலாம். சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், டே 1ல இருந்து தோத்துருங்கடா பொழப்ப பார்க்கலாம்னு. இவனுக்கு தோத்துறணும் ஆண்டவரேன்னு இருக்கு. ஒரு நல்ல டீம் எப்படி தோக்கணும்னு ஆடுவாங்க. அதாவது தோக்கணும் சொல்லிட்டு மைண்ட் செட் இருக்கு. ஆனா 11 மணிக்கு உட்காந்து இந்த டீம் எப்படி ஆடுறாங்க, அந்த டீம் எப்படி ஆடுறாங்க அனலைஸ் பண்ணி அதெல்லாம் கணிச்சு. சோ என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே கிரிக்கெட்னு வரும்போது கிரிக்கெட்டர்ஸால விட்டு கொடுக்க முடியாதுங்க. அதுதான் கிரிக்கெட் மேல இருக்கிற ஒரு வெறின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆமா ஹரி, நானும் அதுதான் சொன்னேன். படிக்கடான்னு சொன்னேன். நீங்க படின்றீங்க, அவங்க பேட்டுன்னு சுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது? நம்மால இப்படிதான் சொல்லுவாரு, ஆனா ஜெயிக்கணும்ன்ற வெறி அதிகமா இருக்குது. டெஃபினட்டா மாம்ஸ், யாருக்கு இருக்காது? 5 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே கிரிக்கெட்னா பிடிக்கும். அதுவும் ஸ்கோப் மாதிரி ஒரு டீமை கேப்டன் பண்ணியிருக்கேன் நம்ம சுந்தரனாக்கு வந்து கிரிக்கெட் மேல அந்த வெறி இல்லைன்னா தான் அதிசயம். இப்ப கூட செம்பாக்கம் அணி வந்து ஒரு 3 6 ஒரு ஓவர்ல 19 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்போ நாங்க வெளியில பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாக்கும்போது யூசுப் சொன்னாரு மேட்சை முடிச்சிட்டாங்க, இதோட மேட்சை வின் பண்றாங்கன்னு சொல்லலாம். எஸ், ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. டிபிசி திருவனந்தை முக்கியமா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரனா, நட்ராஜ். வெல் பிளேட் டிபிசி மற்றும் செம்பாக்கம். அரே சொல்லுங்க மாம். சுந்தரன் ஏதோ சொல்ல வந்தாரு, அத கம்ப்ளீட் பண்ணுங்க. சொல்லுங்கண்ணா. செம்பாக்கம் ஒரு 19 ரன் அடிச்சாங்க. யூசுப் சொன்னாரு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நான் ஸ்கோரை பார்த்து சொன்னேன், நிச்சயமா முடியல, ஏதாவது ஒரு ஓவர் கம்பேக் கொடுத்தாலுமே மேட்ச் வந்து அவங்களுக்கு மாறணும். யூசுப் அதே மாதிரி மாறிச்சு பாத்தியா? கண்டிப்பா. சோ நட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர்தான் மேன் ஆஃப் த மேட்சா. கண்டிப்பா